பொன் வில்சன் சார், மீண்டும் அதிமுகவை கூடுதலாக பலவீனப்படுத்துவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? திரு ஓபிஎஸ் அறிவித்ததை போல, வைத்திலிங்கம் அறிவித்ததை போல அவர்கள் ஒருவேளை இதை கழகமாகவோ கட்சியாகவோ மாற்றுகிறார்கள், பதிவு செய்கிறார்கள் அப்படின்னா அதனால் ஏதாவது பாதிப்பு அதிமுகவிற்கு ஏற்பட சான்ஸ் இருக்கா? எந்த விதத்தில் பாதிப்பு அதை சொல்லுங்க. புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாங்களா? புதுசாக தொண்டர்களை சேர்க்க போறாங்களா? புதுசாக ஆட்கள் கூட போதா? இல்லை புதுசாக அதிமுகவை பலவீனப்படுத்த போறாங்களா? முடிஞ்சவரை கட்சி பேர்ல இருக்கிற குழுன்ற இடத்த கழகம் மாற்றலாம். ஓகே, புரியுது. அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு வேறுபாடு? வேற எந்த வேறுபாடு இருக்குது? ஒரு வேறுபாடும் கிடையாது. இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கட்டும், வேற கட்சி சேரட்டும், அவர் முதலமைச்சர் ஆகட்டும், நம்ம வாழ்த்துறோம். ஓகே, அதுதானே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. நீங்க அதாவது ஒரு கட்சியை எந்த கட்சியுமே யாருமே தனிப்பட்ட நபரோ இல்லைன்னா வெளியேற்றப்பட்டவர்களோ இல்லை பிரிந்து செல்வர்களோ மீட்க முடியாது. புரியுது. மீட்பதுன்றது எந்த கட்சியிலும் எந்த இடத்துலயும் நடக்காது. பெரும்பாலான தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்களோ, பெரும்பாலான நிர்வாகிகள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் கட்சி இருக்கும். மற்றபடி நீங்க நீங்க உண்மையான கட்சினா நீங்க கட்சி ஆரம்பிச்சு நீங்க நிரூபிக்கலாம், அது தவறு கிடையாது. உண்மையான திமுக எது, பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சது அப்படின்னா எம்ஜிஆர் நிரூபிச்சாரு, அவ்வளவுதான். மீட்கல கட்சியை. அது போலதான் ஒவ்வொரு காலத்தையும் சில பேர் தோத்து இருக்கிறாங்க. உண்மையான திமுக எதுன்னு 94 வைகோ முயற்சி பண்ணாரு, ஆனா தோத்துட்டாரு. அதனால அந்த தோல்வி வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்சின்றது நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இப்போ 2023 நினைக்கிறேன், ஜூலை 17ஆம் தேதி நீக்கப்பட்டார் ஓபிஎஸ், நீக்கப்பட்டார். செயற்குழு பொதுக்குழு கூடி நீக்கப்பட்டார். அடுத்த நாள் அவர் என்ன அறிவிச்சார்? நம்ம எல்லாம் தொலைக்காட்சியில் போறோம். நான் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டேன் சொன்னாரா இல்லையா? பின்னாடி நின்று புகழேந்தி முதற்கொண்டு எல்லாரும் கை தட்டினாங்களா இல்லையா? அவர் தான் நீக்கிட்டார்ல, அவரு தான் நீக்கியாச்சு சார். இவங்களெல்லாம் அவர் நீக்கிட்டாரு, அவங்கள இவர் நீக்கிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க. என்னன்னா தனக்குன்னு ஒரு கட்சி இருந்தால்தான், ஓட்டு வீடா இருந்தாலும் ஓன் வீடா இருக்கணும். ஓகே, புரியுது. அவ்வளவுதான். அது நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, உங்க தொண்டர்களை சேர்க்க போறீங்க, நீங்க புரட்சி செய்ய போறீங்க, எந்த பக்கம்னாலும் நிக்க போறீங்க, அது வேற விஷயம். அது வளருது, நம்ம வாழ்த்துறோம், வாழான்னு சொல்லலாமோ. ஆனா இருக்கிற கட்சியை நம்ம பெரும்பான்மை தான் மெஜாரிட்டி ஜனநாயகம் என்னது? எனக்கு விருப்பம் இல்லாத தலைவர் வந்தா கூட சரி, பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதை நான் ஏத்துக்கிறேன்றது தான் முக்கியமானது. அதுதான் ஜனநாயகம். விருப்பம் இல்லாதவர்கள் வந்தா கூட சரி, அதை ஏத்துக்கிறது தான் ஜனநாயகம். ஒரு கட்டத்தில் அப்படிதான் ஜெயலலிதா அம்மாவை ஏத்துக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா வாரிசு அடையாளம் இல்லாத தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஐயா, நம்ம மகாத்மா காந்தியடிகள் இருக்கும்போதே வந்துச்சு. மகாத்மா காந்தியடிகள் பட்டாபி சீதாராமையரை நிக்க வச்சாரு, அவருக்கு எதிராக நேதாஜி நின்றாரு. அகில இந்திய அளவுல மகாத்மா காந்தி நிற்க வச்ச பட்டாபி சீதாராமையர் தோத்தாரு. சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சாரு. இல்ல சார், இப்படி மிக பெருந்தன்மையோடு நீங்க போய் இன்னொரு கட்சி தொடங்கி நீங்க நல்லா வளர்ந்து கொள்ளுங்கள் அல்லது முதலமைச்சராக கூட ஆகிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இப்படி வாழ்த்து சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் சார் நம்பிக்கை. அதிமுக தன் நம்பிக்கையில் இருக்குது, தன்னுடைய தலைவர் மேல நம்பிக்கையில் இருக்குது. அது யார் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, யார் நடத்தினாலும் சரி, மக்கள் ஆதரவு இருந்தால் நீங்க வாங்க முன்னாடி. அதுதான் நினைக்குது. இன்றைக்கும் விவசாயிகள் பிரச்சனைக்காக எந்த அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுத்து, எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்களை போய் பார்த்து, எந்த அளவுக்கு ஃபீல்ட்ல நிக்கிறார் ஒரு தலைவர், அதிமுக தலைவர். அந்த தலைவர் நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனால் களத்துல ஒரு போராட்டத்துல மக்கள் மத்தியில நிக்கிறாரா இல்லையா? கட்சி பிரச்சனையை ஒரு பக்கம் பாத்துக்கிறாரு, ஒரு பக்கம் விட்டு கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் சரி. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனைக்காக போராடி களத்துல நிக்கிறாரா இல்லையா? திமுக எதிராக ஒரு சிம்ம சொப்பனமா நிக்கிறாரா இல்லையா? வெற்றி தோல்வின்றது அப்புறம், அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். இப்போ 96ல ஜெயலலிதா அம்மாவை கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே விடல, ரைட்டு. 2006ல ஜெயலலிதா அம்மா தோத்தாங்கல்ல, அப்போ மறுபடியும் கட்சி அலுவலகத்துக்குள்ள விடலையா?
அதனால தோல்வி வெற்றின்றது எல்லா கட்சிக்கும். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞர் சட்டமன்ற தொகுதியில் ஆட்சியில் சிம்மாசனத்தில் உட்கார முடியல. அதனால கட்சி பயிற்சின்னு கிடையாது. ஒரு கட்டத்தில் தோல்வி வரும், ஒரு கட்டத்தில் வெற்றி வரும். வெறும் வெற்றி தோல்வியை மட்டுமே கணக்கில் கொண்டு யாருமே கட்சியை நடத்த முடியாது. ஏனென்றால் யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். யதார்த்தம் என்ன? நம்ம ஒன்றும் ஓபிஎஸ் நம்மளுக்கு விரோதி கிடையாது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் கருத்து வேறுபாடோ இல்லை பிரச்சனையோ வந்து களத்தில் நிற்கும்போது நீங்கள் உங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் நிரூபித்து மக்கள் மத்தியில் நிற்கணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதே வந்து எல்லாம் ஒன்றா சேரணும், எல்லாம் ஒன்றா சேரணும், அதற்காகத்தான் என்னையே தியாகம் பண்ணி நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்றவரு 10 நாள் கெடு விதிச்சுட்டு இன்னைக்கு எங்க போய் எந்த கதவை தட்டிட்டு நிற்கிறாரு? 1972 எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறேன். 77 நான் எம்எல்ஏவா இருந்தேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் தான் ரூட்டே போட்டு கொடுத்தேன் சொன்னவர் எந்த வாசல தட்டிட்டு நிக்கிறாரு? அப்ப அவர் வந்து ஓபிஎஸ்ஸையும் நம்பல, ஐயா டிடிவி வச்சிருக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் நம்பல. அப்ப எந்த நிலையில் நிக்கிறாரு? அப்ப அதாவது ஒவ்வொருத்தரும் என்ன கணக்கு, தனக்கு அதிகாரம் இருக்கும்போது மற்றவர்கள் வேண்டாம், அவர்களை வெளியேற்று அப்படின்னு சொன்னவங்க தனக்கு அதிகாரம் போன பிறகு அவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. அதுதான் இயற்கை. ஏன்னா இதுல வந்து இக்கட்டு எல்லாருமே முன்னாள் பொதுச் செயலாளர்கள்ன்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்க, முன்னாள் முதலமைச்சர்கள் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, வருங்கால முதலமைச்சர் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து அதனாலதான் சொல்றது அவரவர்கள் பாதையை அவங்கவுங்க வகுக்கணும் அப்படின்றது. இப்போ நீ நம்ம சொல்லணும், இப்ப சசிகலா அம்மா அதிகபட்ச பதவி இருக்கும்போது, அவங்ககிட்ட அதிகாரம் கையில் இருக்கும்போது நம்ம ஓபிஎஸ் பதவியை பிடிங்கிட்டாங்க. வாங்கினாங்களா இல்லையா? என்ன காரணம்? அதுக்கு என்ன பதவி? காரணமே இல்லையா? பிப்ரவரி 5ஆம் தேதி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா கடிதம் வாங்கிட்டாங்கல்ல 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி. அது எதுக்காக வாங்கினாங்க யாராவது சொல்ல முடியுமா? அவர் அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு 7ஆம் தேதி போய் நம்ம சமாதியில போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு. யாருக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினாரு? அது யோசிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலாமாவும் வரக்கூடாதுன்னு ஒருங்கிணைப்பாளராக அவர் வரும்போது முதல் கண்டிஷனா போட்டாரா இல்லையா? அதே மாதிரி செங்கோட்டையருக்கும் அவருக்கு அதிகாரம் பதவி அமைச்சர் பதவியெல்லாம் இருக்கும்போது இவர்கள் 3 பேரையும் வெளியேற்றும் பொழுது பேசாம இருந்தாரா இல்லையா? எந்த செயற்குழு பொதுக்குழுலையும் ஒரு போராட்டமும் அறிவிக்கல இல்லையா? அரசியல் வந்து சார் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றவாறு முடிவெடுப்பது தானே. அன்னைக்கு நீங்க அப்படி இருந்தீங்களேன்ட்டு இன்னைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது நியாயமா? இல்ல, அதாவது காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான மனோநிலையில் மக்கள் நான் என்ன சொல்றேன் கேளுங்க. இது வந்து நிரந்தரம்ன்றது வேற, நீங்க தற்காலிகன்றது வேற. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் நான் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கம்யூனிஸ்டுகள் ஏன் சார் ஒரே கட்சியா இருக்கக்கூடாது? யாருமே அதை பற்றி விவாதிக்கவே மாட்டோமே. ஆட்சியை பிடிக்கலாம்ல கம்யூனிஸ்ட். காங்கிரஸுக்கு எதிரான கட்சி இல்ல. நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்குது. ஒரு கட்சி தேசிய அந்தஸ்தே போயிருச்சு சார் தாய் கட்சிக்கு. அதை பற்றி நீங்க கவலை. அப்ப அதிமுக பற்றி நீங்க சார் கவலை? நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி சார். பொன் வில்சன் சார் பேசிட்டே இருக்கும்போது நான் புள்ளி விவரத்தை சொல்லும் போது தான் சொல்றேன். இப்போ அவர் ஓபிஎஸ் வந்து தேனியில நின்றுந்தா ஜெயிச்சிருப்பார். அப்போ தேனியில டிடிவி தினகரனுக்கு வாய்ஸ் கிடையாதா? இல்ல டிடிவி தினகரனுக்காக ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணி அங்க பேசலையா? ஒன்னா தானே இருந்தாங்க பிஜேபி கூட்டணியில். அப்போ அங்கே 2,92,000 எப்படி வாங்கினாரு? அவருடைய சீடர், அவருடைய சிஷ்யர் தங்கத்தமிழ்ச்செல்வன் 5,71,000 ஓட்டு. அதனால இது வந்து நம்ம ஒரு தேர்தலையும் இன்னொரு தேர்தலையும் இந்த மாதிரி அரித்மேட்டிக்காக வாக்கு சதவீதம் மட்டும் நம்ம கணக்கு போட முடியாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் 2+2 4ன்னு இருக்காது. 2+2 0 ஆகும், 2+2 20 ஆகும். அதே ஆர்கே நகர்ல சொல்றேன். ஆர்கே நகர்ல 2017 இடைத்தேர்தலில் சுயேட்சை சின்னத்தில் டிடிவி தினகரன் 89,000 ஓட்டு. அதே 2021 4 வருஷத்துல அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி அங்க நிக்குது, அவர் கட்சி நிக்குது 1800 ஓட்டு. சுயேட்சை சின்னத்துக்கே 89,000 ஓட்டு. அதே குக்கர் சின்னம் இப்ப நிக்குது 2021 அதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிக்குது 1800 ஓட்டு. ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால சொல்ல முடியாது. இடைத்தேர்தலில் வாங்குறதுதான் கஷ்டம். அதுலயே 89,000 சுயேட்சை வாங்கிருச்சு. திமுக டெபாசிட்டே இழக்க வச்சிச்சு. இடைத்தேர்தலே போயிடுச்சு. அதிமுக வேட்பாளராக தான் நின்னாரு. சின்னம் மட்டும் தான் சுயேட்சை.
சார் ஒரு நிமிஷம் அதிமுக வேட்பாளர் இந்த அதிமுக நிந்துச்சே என்ன சார் நீங்க விஷயமே தெரியாம பேசுறீங்க. அதிமுக நிந்துச்சே தனியா, மசூதன் தான் தனியா நிந்துச்சே. 24,000 அதாவது 48,000 ஓட்டு வாங்கினாங்க, இவர் 89,000 ஓட்டு வாங்கினாரு, திமுக 24,000 ஓட்டு வாங்குச்சு மொத்தமே. அப்ப அப்ப அந்த அதை கம்பேர் பண்ண முடியுமா? அதனால சொல்றேன் நான் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பேசி பேசி நிறைய பேசியாச்சு. எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கும். அதை நம்ம அதை விமர்சனமும் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கும். சில தலைவர்களை வந்து சேர்த்துக்க முடியாத நிலைமையில இருக்கும், சில தலைவர்களை சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்ல முடியாது. அதே கே எஸ் அழகிரியை சேர்க்க முடியுமா? கே எஸ் அழகிரியை பார்த்த உடனே சொல்றாரு அவரு தலைவர் தான் முடிவு. அந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டியும் டிக்டேட் பண்ற கெபாசிட்டியோடவும் இன்னுமே அதிமுக இருக்கா சார்? 100% இருக்குது சார். சார் திமுக எதிர்ப்புல உச்சபட்சத்துல நிக்கிறாங்களா இல்லையா? எதிர்ப்புல நிக்குது சார். ஓகே சார். இல்ல சார், இல்ல சார், நாங்க கொடுக்கிறது தான் சீட்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இடத்தில் ஏடிஎம்கே இன்னும் இருக்கா சார்? எல்லா மாநில கட்சி அப்படிதான் இருக்கும். அதாவது மாநிலத்துல ஆண்ட கட்சி ஒரு கட்சியின் தலைமைன்றது அப்படிதான் இருக்கும். இப்ப திமுக எப்படி இருக்குது? ஒரே வார்த்தையில அப்படி ஒற்றை வார்த்தையில சொல்லிடணும்னா, திமுக என்ன கொடுக்குதோ அதை வாங்குற நிலைமையில் தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட முடியுமா? ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட முடியுமா? அப்படி அந்த சீப்பா பேசிட முடியாதமோ. ஆனால் கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, பேசி வாங்கக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கை முன்னாடி இருக்கும்ன்றது ஒரு தலைமை. அதுதான் அந்த தலைமை வந்து எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி வந்து திமுக வந்து எங்களுக்கு எதிர்ப்புன்னு தாவேக்கா சொல்லிட்டதால எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா, திமுக யாரை எதிர்ப்புன்னு காமிக்குது? இந்த சட்டமன்றத்தில் அதிமுக காமிக்கல. திமுக கேட்டு பாருங்க, எங்களுக்கு பிஜேபி சனாதானம், பிஜேபி வரக்கூடாது, அதுதான் அவங்க காமிக்கிறாங்க. அப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வலுவான கட்சியா அவங்க எதிர்க்கிறதால? ஓகே ஓகே.